ஹலோ, இந்த வீடியோவில் வந்து நான் மண்டே மார்னிங் ரொட்டீன் தாங்க காட்டியிருக்கிறேன். நான் மண்டே அன்றைக்கி 10:30 தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் வந்து மார்னிங் தான் நான் குக்கிங் எல்லாம் செஞ்சேன். ஸோ நான் வந்து லஞ்சுக்கு எங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா சாம்பார் சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும், பசங்களுக்கு வந்து பாஸ்தா, அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, தேங்காய் சட்னி இது தாங்க ரெடி பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு வந்து நான் உருளைக்கிழங்கு தோலெல்லாம் சீவிட்டு அதை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஆனியனும் கட் பண்ணி வச்சுட்டேன். நான் உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், சட்டியை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்து ஆயில் சூடானதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்திட்டு அதையும் நல்லா வதக்கி விடுவேன். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு 1 டேபிள் ஸ்பூனு சாம்பார் தூளையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதுக்கு உப்பும் போட்டுருவேன். ஸோ இதை நான் வதக்கும் போது தண்ணி வந்து ஒன்றா ஊற்ற மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் கையில் தெளித்து விட்டு வதக்குவேன். இல்லைன்னா வந்து அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி சாகியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஆகிடும். அதனால் தொளிச்சு தான் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நான் சாம்பார் சாதத்துக்கு வந்து அரிசியும் பருப்பும் நான் ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து அதை தாளித்து விட போகிறேன். ஸோ இதுக்கு வந்து என்னென்னா ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கணும். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியனும் வரமிளகாய் ஆட் பண்ணி அதையும் வதக்கி விட்டு அது கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டி போடணும். அது வந்து நல்லா பச்சை வாசனை போய் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கும் போது நீங்கள் வந்து என்னென்ன பவுடர் ஆட் பண்ணணுன்னா, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இது கூடவே உப்பு ஆட் பண்ணி நல்லா தக்காளியில் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஊற வச்சுருக்கிறீங்க இல்லையா அரிசி பருப்பு, அதை நல்லா கழிஞ்சு அதையும் வந்து தண்ணி எடுத்துட்டு இது கூட ஆட் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரிசிக்கு தண்ணி ஊற்றணும். நான் வந்து எவ்வளோ தண்ணி எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் 1/2 டம்ளர் அரிசி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் 3 டம்ளரு, அப்புறம் 3/4 டம்ளர் பருப்பு போட்டிருக்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றின போதும். ஸோ டோட்டலாக ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து கொதிக்க விடலாம். உப்பு வந்து நீங்கள் அந்த டைமில் செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ உப்பு இருக்குது, உப்பு கொஞ்சம் போடணுமான்ட்டு. ஸோ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து குக்கரை மூடி போட்டு விசில் விட்டுலாம். நான் வந்து 2 விசில்லையே ஆஃப் பண்ணிடுவேன். இது சைட் பை சைடு நான் வந்து பசங்களுக்கு பாஸ்தாவை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாஸ்தா வந்து நான் எப்படி ரெடி பண்ணுவேன்னா, நல்லா தண்ணி சூடானதுக்கப்புறம் இந்த பாஸ்தாவை ஆட் பண்ணி அது கூட உப்பும் போட்டு நல்லா வேக விடுவேன். எந்த வரைக்கும் வேக விடுவேன்னா, நீங்கள் பாஸ்தாவை எடுத்து கையில் நசுக்கும் போது நல்லா நசுக்கணும். அது மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு டொமேட்டோ சாஸை போட்டு மிக்ஸ் பண்ணணும். அதை வந்து நான் எப்படி பண்ணுவேன்னா, அந்த ஒரு வடை சட்டியை வச்சு அது கூட பட்டரை ஆட் பண்ணிவிட்டு அந்த பாஸ்தா டொமேட்டோ சாஸ் இருக்கு இல்லையா, அதையே நல்லா ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் நான் சேர்த்திக்குவேன் பாஸ்தாக்கு. அப்புறம் கொஞ்சம் உப்பு, அது கூட இந்த அரக்கான லீவ்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ட்ரை லீவ்ஸ் சேர்த்தா கொஞ்சம் வாசமாக இருக்கும், அதையும் போட்டுக்குவேன். அதுக்கப்புறம் அது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் வந்து இந்த பாஸ்தா வடிகட்டி வச்சுருக்குறோம் இல்லையா வெந்த பாஸ்தாவா, அதை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து சீஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேங்க. பசங்களுக்கு சீஸ் போட்டால் பிடிக்கும், அதனால் நான் அது மாதிரி பண்ணுவேன். ஸோ இப்போ அவங்களுக்கு பாஸ்தாவை ரெடி ஆகி அதையும் வந்து அவங்களுக்கு பேக் பண்ணியாச்சு. அடுத்து வந்து தோசை ஊற்றுறக்கு தோசைக்கல்ல சூடாயிடுச்சு. இப்போ தோசை இதாகிடுச்சு. நான் சைட் பை சைடாக நான் வந்து தேங்காய் சட்னியும் அரைச்சிட்டேன். ஸோ இப்படி தான் எங்களோட காலையில் கிச்சன் மெனு போச்சு. ஸோ இது மாதிரி தான் நான் வந்து ஒரு சில நாள் மார்னிங் ரெடி பண்ணிகிட்ருப்பேன். இப்போ வந்து எனக்கு ஒரு சில டைம் ஒர்க்குக்கு வந்து 5 o'clock கிளம்புற மாதிரி இருக்கும். அந்த டைமெல்லாம் பார்த்திங்கன்னா நான் நைட்டே ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவேன். ஸோ மார்னிங் ஒரு சிம்பிள் ஐட்டம் மட்டும் எங்கள் ஹஸ்பண்டு குக் பண்ணி பசங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இது மாதிரி தான் எங்கள் லைஃப் வந்து ஆஸ்திரேலியாவில் போயிட்டுருக்குது. ஸோ நீங்கள் வந்து 2 பேர் ஒர்க்கிங்னா எப்படி பிளான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பாருங்கள், பருப்பு சாதம் விசில் விட்டதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும். ஸோ என்னோடய லஞ்ச் பாக்ஸையும் நான் பேக் பண்ணிட்டேன்.